ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ அண்ணா, வணக்கம் அண்ணா. வணக்கங்கம்மா. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகா நடுத்தெரு பெருங்குடியிலேருந்து கௌதமி பேசுறேண்ணா. சொல்லுங்கம்மா. அண்ணா, நான் ஒரு பையனை 3 இயர்ஸா லவ் பண்ணேண்ணா. சரிங்கம்மா. அந்த பையன் எங்க ஊருக்கும் பக்கத்து ஊர் ஒத்தக்கடை ஆலங்குடி அண்ணா. ஒத்தக்கடை ஆலங்குடி. ஆலங்குடியா? சரிங்கம்மா. அந்த பையன் வந்து எனக்கு சோஷியல் மீடியாவில் தான் பழக்கம்ண்ணா. அந்த பையன் வந்து அதுலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியா பேசுவோம். அதுக்கப்புறமா நான் வெட்டாறு பக்கத்து ஊர்ல தான் பஸ் ஏறுவேன். சரிங்கம்மா. அங்க என்ன அந்த ஊரு? பையன் என்ன வெட்டாத்து பாலம். சரிங்கம்மா. அங்கதான் பஸ் ஏறுவேன். அங்கதான் அந்த பையனை பார்த்து அதுக்கப்புறமா நம்பர் வாங்கி தான் பேச ஆரம்பிச்சோம். சரிங்கம்மா. 3 இயர்ஸா லவ் பண்ணிட்டு தான் வந்தோம். சரிங்கம்மா. அந்த பையன் நான் மேரேஜ்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை எல்லாம் காட்டி ம். இப்போ வந்து நான் 6 மாசம் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேண்ணா. அடே சாமி, 6 மாசமா இருக்கிறீங்களா? ம். ஆமாண்ணா. படிச்சிருக்கிறீங்களா நீங்க? நான் படிச்சிருக்கேண்ணா. நான் என்ன படிச்சிருக்கிறீங்க? கும்பகோணத்துல விமென்ஸ் காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ம். அதுக்கப்புறம் அதே காலேஜ்லயே எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ம். இப்போ வந்து பிஎட் பண்ணிட்டு இருக்கேண்ணா. செயின்ட் சேவியர் காலேஜ்ல மருதநல்லூர் கருப்பூர்ல இருக்குண்ணா அந்த காலேஜ். ஓஹோ. இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களா? பிஎட் படிச்சிட்டு இருக்கிறீங்களா? பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேண்ணா. ஓஹோ. இப்ப 6 மாசம் கன்சீவா இருக்கிறீங்க, கர்ப்பமா இருக்கிறேன்றீங்க. இது சம்மந்தம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா நீங்க? நான் பிரெக்னெண்டா இருந்தோடனே அந்த பையன் கிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன் கால் ச- பண்ணி. அவன் பேர் என்னம்மா? அந்த பையன் பேரு பரணிதரன். அவன் எந்த ஊரு? அந்த பையன் ஆலங்குடி ஒத்தக்கடை மெயின் ரோடு தெருவுல இருக்கு. ஓ, சரிங்கம்மா. அந்த கன்சீவ் ஆனோன்னு பையன் வந்து சொன்னீங்களா? நான் சொன்னேண்ணா. சரி. சொன்னதுக்கு அந்த பையன் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இதை வந்து அபார்ஷன்லாம் பண்ண வேண்டாம் ம். அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அதனால நான் வீட்ல யார்கிட்டையும் சொல்லாம நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பையன் சொன்ன வார்த்தைக்காக. சரிங்கம்மா. அதனால அதை எதுவுமே பண்ணாம இருந்தேன் நான். ம். 3 யார் மந்த்தும் வீட்ல? உங்க ஆயிடுச்சு. வீட்லயே சொல்லலையா? நான் வீட்லயும் சொல்லல. அந்த பையனும் நான் அவங்க வீட்ல சொல்லி சம்மதம்லாம் வாங்குறேன் என் வீட்ல சொல்லி. ம். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த குழந்தைய எதுவும் பண்ணாம வச்சிருந்தேன். சரிம்மா. நீ வீட்ல படிச்ச யார்கிட்டயுமே பொண்ணு, சொல்லல. நீ டிகிரி 3 டிகிரி படிச்சேன்ற, பிஏ படிச்சேன்ற, எம்ஏ படிச்சேன்ற, அப்புறம் இப்ப பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரி தப்பு தவறுலாம் பண்ணாத, கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கணும்ல? ம். ஆமாண்ணா. ம். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க கூட பழகி இருக்கிற, இப்போ 6 மாசம் கன்சீவ் ஆனதை அட்லீஸ்ட் உங்க வீட்லயாவது சொல்லிருக்கணும், இல்ல அவன்கிட்ட சொல்லியாவது உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கணும்ல உடனே? அந்த பையன் நம்பிக்கையா சொன்னதுனால நான் எதுவுமே வீட்ல சொல்லாம இருந்துட்டேண்ணா. ம். அப்புறம் நான் 3 மந்த் ஆயிடுச்சு. அப்புறம் நான் 4வது மாசம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்க. நான் போய் கேட்டேன். யார் வீட்டுக்கு? அந்த பையனோட வீட்டுக்கு, பரணிதரனோட வீட்டுக்கு போயிட்டேன். சரிங்கம்மா. போய் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்க. சரி. போய் சொன்னதுக்கு நாங்க மேரேஜ்லாம் பண்ணிக்கிறோம், ம். கல்யாணம்லாம் என் பையன் பண்ணிப்பான், நீ போமா, நான் சொல்றேன், நல்ல செய்தியா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னது அப்படின்னு? அந்த பையனோட அப்பா முருகானந்தம். பரணிதரனுடைய அப்பா பேர் முருகானந்தமா? முருகானந்தம் ஆமா, அவங்க சரிங்கம்மா. சொன்னாங்க. சரி. சரின்னா அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரிம்மா. அதுக்கப்புறம் மந்த்தும் ஆயிடுச்சு. அவங்க எந்த இதுவுமே பண்ணல, எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. சரிம்மா. அப்புறம் என் வீட்ல இருந்து நான் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் வீட்லலாம் சொல்லிட்டேன். சரிம்மா. அழைச்சிட்டு அவங்க வீட்ல போய் இப்ப நீ கேட்டதுக்கு 6 மாசம் கன்சீவ் ஆகுற வரையும் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத இருந்ததா இது? தெரியாது சார். எப்படி தெரியாது இருந்தது? நான் 4 மாசத்துல தான் என் அக்கா மூலியமா தான் சொன்னேன். ஓஹோ. நீ அப்ப படிச்சு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சியா அல்லது உங்க வீட்ல இருந்துட்டே காலேஜுக்கு போனியாமா? நான் வீட்ல இருந்து தான் சார் காலேஜ் போனேன். ஓஹோ. ம். அதனால நான் சொல்லாம இருந்தேன். அக்கா மூலியமா தான், அப்புறம் அக்கா தான் வீட்ல எல்லார்ட்டையும் சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியும் வீட்டுக்கு எல்லாருக்கும். ம். உடனே பெத்தவங்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இப்படி ஒரு பையன் ஏமாத்தி என்ன காதலிக்கிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்படி என்ன கர்ப்பமாக்கிட்டான். நான் இப்படி பாதிக்கப்பட்டேன், ஏமாந்துட்டேன்னு வீட்ல உடனுக்குடனே சொல்லியிருந்திருக்கலாம்ல நீயி? ம். படிச்ச பொண்ணு சொல்லியிருந்திருக்கணும். ம். அவங்க வீட்ல வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எதுவுமே சொல்லல. சரிம்மா. வீட்ல பேரண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு போய் கேட்டதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு, ஆமா நான் அப்படிதான் சொன்னேன், ம். என் பையன்லாம் கட்டிக்க முடியாது ம். அப்படின்னு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் சொல்லி, நீ வேற யாருக்கோ வாங்கிட்டு வந்துட்டு என் பையன் மேல வைக்கிறியா வாங்கிட்டு அப்படின்னு வந்துட்டுன்னா, நீ சொல்லிட்டு. என்ன சொல்ல வரானுங்க அவனுங்க? அவங்க வந்து இந்த குழந்தை வந்து அவங்க பையனுக்கு கிடையாது, நான் வேற யார்கிட்டயும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பையன் மேல வைக்கிறேன் எவ்வளோ அப்படின்னு சொல்ல லொல்லு வராங்க. பத்தியான வார்த்தை அது. ம். உன்னை அப்படின்னு லவ் அவங்க அம்மா பண்ணி வந்துட்டு கன்சீவ் ஆக்கி விட்டுட்டு இப்படி பேசுறானுங்களா?
ஆமா. நான் அவங்க அம்மா வந்துட்டு, "என் பையன் வந்து கிடையாது. இதுக்கு என் பையன் காரணம் கிடையாது. ம். நீ எங்க வேணா போய் பாத்துக்க. ம். உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் நாங்க தரோம். அபார்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இரு." அட நாயங்களே! அப்படின்னு அவங்க பணம் வீட்ல உள்ள எல்லாரும் குடுக்குறேன்றாங்களா? சொல்றாங்க. பணம் குடுக்குறேன், அபார்ஷன் பண்ணிட்டு போ, பணத்த வாங்கிட்டு போன்றாங்களா? ஆமா. அ நான் அவங்க வீட்ல அவங்க அப்பா, ம். அவங்க அம்மா, ம். முருகானந்தம், இளவரசி, ம். அவங்க பையனோட மாமா சிவகுமாரு, அவங்க ம். மாமாவோட ஒய்ஃப் லட்சுமி, ஓ! பையனோட சித்தி எழிலரசி, ம். இந்த பையனோட தம்பி ராஜவர்மன், ஓ! இவங்க எல்லாரும் சேர்ந்து, "இங்கெல்லாம் நிக்காதீங்க. எல்லாம் இந்த இடத்த விட்டு ஓடிருங்க." ம். அப்படின்னா அருவாளெல்லாம் எடுத்து வெட்டிருவோன்னு கொலை மிரட்டல்லாம் விடுத்தாங்க சார். அடடடடா! ஆ. அப்புறம் நான் அந்த தெருவுல தெரியாத நபர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கலாம் வந்து அருவாள்லாம் எடுத்து வெட்டிருவோம். இந்த இடத்துல நிக்காதீங்க அப்படின்னு ம். எங்க எல்லாரையும் வந்து கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து அடிக்க வந்தாங்க. ம். அவங்க அடிச்சுட்டாங்களா? அம்மா அடிக்க வந்தாங்களா? அடிக்க வந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா, அவங்க வீட்ல உள்ளவங்க, அவங்க தம்பி, ம். இப்ப சொன்ன பேர் அவங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சு தலையிலலாம் பிடிச்சு இழுத்து கீழ தள்ளி விட்டு உதைச்சாங்க. ஓ! உன்ன தலைய முடிய பிடிச்சு இழுத்து அடிச்சிருக்காங்க. ஆமா. ம். நானு, ம். என் அம்மா, ம். அப்பா, என் சொந்தக்காரங்க 2 பேரு ஜோதிபாஸ், திருமேனி, ஓ! ம். அ ம். இவங்கலாம் போயிருந்தோம். இது மாரி பண்ணதுனால அங்கேருந்து நாங்க வந்துட்டோம். உயிர் தப்பிச்சு வந்துட்டோம். ஓ! ஓ! அவங்க அக்கம் ஆ. பக்கத்துல உள்ளவங்கலாம் கொஞ்சம் காப்பாத்துனால தான் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா? உங்க அப்பா பண்ணிக்கிறேன்னு உத்தரவாதம் சொன்னாங்க. குடுத்தாரா? உத்தரவாதம் அவங்க அப்பா குடுத்துருக்காரு. உத்தரவாதம் குடுத்தாங்க. அத நம்பி தான் போனேன் நானு. ஆ. அதுக்கப்புறமா தான் அவங்க அடிச்ச 7 பேர் சேர்ந்து அடிச்சதுனால தான் மகளிர்ல போயிட்டு நன்னிலத்துல போயிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். நன்னிலத்திலயா? ஆமா. நன்னிலத்துலனா நன்னிலம். அது என்ன ஆளுமன் அனைத்து மகளிர் காவல் நிலையமா? இல்ல அனைத்து எல் மகளிர் ஸ்டேஷன் ஓ! புகார் நன்னிலம். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எப்ப பண்ணீங்க? நாங்க 8ஆம் தேதி பண்ணோம். 8ஆம் தேதி எந்த மாசம்மா? இப்ப மாசம் 3ஆம் ஜனவரில மாசம். இருக்கும். ம். பண்ணோம். ஜனவரில பண்ணோம். சரிம்மா. பிப்ரவரில தான் அதுக்கு வந்து எஃப்ஐஆரே போட்டாங்க. ஓ! எந்த ஜனவரில ஆக்ஷனுமே இல்ல. கம்ப்ளைண்ட் குடுத்து பிப்ரவரில தான் எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர் அப்பதான் போட்டாங்க. 21/2 தான் போட்டாங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? அவங்க வந்து, "நாங்க வீட்டுக்கு போயிட்டு பையன வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வரோம். நாங்க வந்து புடிச்சுக்கிறோம். ஆ. நீங்க போங்க" அப்படின்னு இதையே சொல்லி நாள ஓட்டிக்கிட்டே இருந்தாங்களே தவிர, அந்த பையன போய் அரெஸ்ட் பண்ணல. அவங்க வீட்டுக்கு ஆனா போயிட்டு, சும்மா வீடியோ எடுத்து எடுத்து மட்டும் வந்து எங்கள்ட்ட காட்டுனாங்க. ஓ! என்ன வீடியோம்மா? அவங்க பையன்ட்ட அவங்க அம்மாட்ட பேசின மாரி, ம். அவங்க அம்மா வந்து, "முடியாது, நாங்க வர முடியாது. கோர்ட்ல பாத்துக்குறோம்" அப்படின்னு சொன்ன மாரி இந்த வீடியோ மட்டும் வந்து காட்டுனாங்க. யார் போலீஸ் வீடியோ எடுத்து எடுத்து உங்கள்ட்ட காமிக்கிறாங்களா? நாங்க ஸ்டேஷன் எங்கள மட்டும் தான் பாதிக்கப்பட்ட எங்கள மட்டும் தான் வர சொன்னாங்களே தவிர, அவங்க குற்றவாளிய பிடிக்கவே இல்ல. கூப்பிட்டு குற்றவாளிய பிடிக்கவும் இல்ல, குற்றவாளிய ஸ்டேஷன் கூட்டு வந்து விசாரிக்கவும் பிடிக்கவும் இல்ல. இல்ல. 7 பேருமே அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா, அதுக்கும் நடவடிக்கை கிடையாது. ம். அந்த பையன் மேலயும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஓ! பையன் மேலயும் நடவடிக்கை எடுக்கல. உன்ன வந்து கர்ப்பமாக்கிய பையன் மேலயும் நடவடிக்கை எடுக்கல. உன்ன அடிச்ச அவங்க அப்பா சம்பந்தப்பட்டவங்க உங்கள அடிச்சவங்க மேலயும் நடவடிக்கை போலீஸ் எடுக்கல. எதுவுமே எடுக்கல. ஓ! கம்ப்ளைண்ட் குடுத்து அவங்க ஜனவரில குடுக்குறீங்க. 1 மாசம் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. 1 மாசம் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? 1 மாசம் ஆயிடுச்சு சார். அவங்க வந்து எஃப்ஐஆர் எதுவுமே போட்டு 1 பண்ணல. மாசம் ஆயிடுச்சா? இதுவரையும் நடவடிக்கை இல்லையாம்மா? ஆமா. இது சம்பந்தமா டிஎஸ்பி அங்க இருக்க டிஎஸ்பி யாராவது பார்த்து பேசுனீங்களாம்மா? கலெக்டர் ஆபீஸும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எஸ்பி கிட்டயும் சொல்லிட்டோம். சரிம்மா. யார் எல்லாருமே கலெக்டர்னா நாங்க எந்த கலெக்டர்? திருவாரூர் கலெக்டரா? திருவாரூர் கலெக்டர். ஆமா. எஸ்பினா திருவாரூர் எஸ்பி. எல்லாமே திருவாரூர் மாவட்டம் தான். என்ன சொன்னாங்க கலெக்டர், எஸ்பி எல்லாம்? எல்லாருமே ஆக்ஷன் எடுக்கிறோம், போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அதுக்கு உண்டான நடவடிக்கையே எடுக்கவே கிடையாது யாருமே. கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்குமா? நீதி குடுக்க வேண்டியவங்க வந்து உரிய நீதி வழங்க வேண்டியவங்க போலீஸ் ஸ்டேஷன். ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தைக்கு உறுதி கர்ப்பமாக்கி இருக்கிறான். 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கிற நீ. போலீஸ்ல ஜனவரில கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன்னு சொல்ற. ஆனா 1 மாசம் கழிச்சு தான் எஃப்ஐஆரே போட்டுருக்காங்க. போலீஸ் சும்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இத பேசணும்னு காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு 1 மாசம் ஆகி கூட நடவடிக்கை எடுக்கலன்னும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சம்பந்தமா திருவாரூர் எஸ்பி, கலெக்டருமே மனு நீ குடுத்தும் நடவடிக்கை எடுக்கல. யாருமே எடுக்கல நடவடிக்கை. ஓஹோ! பாதிக்கப்பட்டவங்கள தான் சும்மா அட்ரஸ் கேக்குறாங்களே தவிர, அந்த பையனோட ஆதார் கார்டு வாங்கி அந்த பையன்ட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே வாங்க மாட்றாங்க. ஓ! எனக்கு அ. கால் பண்ணி சும்மா ஆதார் கார்டு அனுப்புமா அனுப்புமான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க தவிர, அவங்க சைடுல இருந்து கேட்க மாட்றாங்க. எந்த டீட்டெயில்ஸ் கேட்க முடியாது. உங்கள்ட்ட மட்டும் தான் விசாரிக்கிறாங்க. ஆமா. அங்க ம். இருக்க எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. ஓ! அப்ப அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து உண்மையா உங்களுக்கு எந்த ஆதரவான நிலைப்பாட்டையும் எடுக்கல. உரிய நடவடிக்கை மகளிரே வந்து எந்த இதுவுமே நடவடிக்கையும் எடுக்கல சார். ஓ! மகளிர் காவல் நிலையம் மகளிர பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற காவல் நிலையம் உங்களுக்கு மகளிருக்கு ஆதரவா செயல்படாம எதிரா தான் இருக்குது அப்ப. எடுக்கல. அவங்க வந்துட்டு என்ன மிரட்டுற மாரி பேசுறாங்க.
ஓ! அவங்க மகளிர் ஸ்டேஷன்ல உள்ளவங்களே. நன்னிலம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அதிகாரிங்க உன்ன மிரட்டுறாங்களாமா? ஆமா. ம், அவங்களே ம். என்ன மிரட்டுற மாரி, "வரீங்களா என்ன?" அப்படிங்கிறாங்க ம். ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு. நாங்க அவங்க கூப்பிட்ட உடனே போயிடுறோம். சரிம்மா. காலையில போய் அங்க உட்காந்துருக்கோம். சாயந்தரம் ஆயிடுது, நைட்டும் ஆயிடுது. அவங்க வரல. நீங்க போகலாம் அப்படின்றாங்க. ஓ! உங்கள காலையிலேருந்து சாயந்தரம் உட்கார வச்சு, வர சொல்லி உட்கார வச்சுட்டு, இதே அப்புறம் திருப்பி மாரி அனுப்பிர்றாங்க. ம், ம். 15 நாளா இதே மாரியே நாங்க மட்டுமே போய்க்கிட்டு இருக்கோம். ஓ! அந்த பார்ட்டி வந்து இன்னைக்கு வருது வாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அவங்கள அழைச்சிட்டு வந்து இதே பண்ண மாட்றாங்க. எங்களையே பாருங்கம்மா. தான் டெய்லி அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். சரிம்மா, தைரியமா இருங்க. உங்களுக்கு அம்பேத்கர் மக்களுக்கு கண்டிப்பா எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இது சம்மந்தமா நான் வந்து திருவாரூர் எஸ்பி அவர்ட்ட பேசுறேன். கலெக்டர்ட்ட பேசுறோம். உரிய சம்மந்தம் நடவடிக்கைய வாங்கி குடுங்க. நீங்க ஐயா தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இத கொண்டுட்டு போங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். கண்டிப்பா தமிழக டிஜிபி உடைய பாதிக்கப்பட்ட கவனத்துக்கு எனக்கு இது மாரி பெண்களுக்கெல்லாம் ஒரு உரிய நடவடிக்கை வாங்கி பரணிதரன் எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாரி எனக்கு ஒரு நடவடிக்கை பண்ணி தாங்க. கண்டிப்பாம்மா. உரிய நடவடிக்கை எடுக்கிறது கண்டிப்பா அம்பேத்கர் மக்களுக்கு சார்பா தமிழக முதல்வருடைய கவனத்திற்கும், போலீஸ் அதிகாரியுடைய கவனத்துக்கும் கண்டிப்பா போறோம். ஏன்னா நடக்கிறது வந்து திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. பெண் உரிமைக்கான ஆட்சி, பெண்களுக்கான நீதி பெற்றுத்தர ஆட்சின்றாங்க. இந்த ஆமா. ஆட்சியில ஒரு புகார குடுத்து ஒரு பெண் வந்து கல்லூரி பெண்ணுக்கே மாணவி பெண்கள் நீதி தர மாட்றாங்க. கண்டிப்பா பெண்களுக்கு பெண் போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்ணுக்கு நீதி இல்ல. ம். ஆமா. கேட்கும் பொழுதே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கண்டிப்பா உரிய நீதி உனக்கு கிடைக்கணுமா? நியாயம் கிடைக்கணும். நீ வந்து 6 மாச குழந்தைய சுமந்துட்டு இருக்க. என்ன கர்ப்பிணியா குழந்தைய சுமந்துட்டு இருக்க. அந்த ஆமா. குழந்தைக்கான தகப்பனா அவன் பரணிதரன் இருக்கிறான். அவன் உண்மையா உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும். உன்ன தாக்கிய நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு கண்டிப்பா அம்பேத்கர் மக்களுக்கு எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கு. சம்மந்தமா ஆ உனக்காக எங்க அமைப்பு சார்பா பல்வேறு கட்ட போராட்டம் உனக்காக நீதி கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள கண்டிப்பா நாங்க அறிவிப்போம். இதனுடைய கவனத்துக்கு வந்து தமிழக முதல்வருடைய கவனத்திற்கும், டிஜிபி, திருவாரூர் கலெக்டர், எஸ்பி உடைய கவனத்துக்கு கண்டிப்பா கொண்டு ம். போறோம். தைரியமா இரும்மா ஒண்ணும் கவலைப்படாத. சரியா? ஓகேண்ணா. ஆனா இதுவரையும் எந்த ஒரு தீர்வும் உனக்கு எட்டப்படல. ஆ ஆமாண்ணா. சரிம்மா. தைரியமா இருங்க. ஓகேண்ணா. சரிம்மா, சரிம்மா. நன்றி. ஹலோ. ஹலோ அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்றதா சாவறதான்னே எனக்கு தெரியலண்ணா. ஏங்கம்மா? இப்பதான் பேசுறீங்க இந்த தைரியமா இருங்கன்னு 6 சொன்னோனே. மாச கர்ப்பத்தோடயே அந்த குழந்தையோடயே நான் செத்துரலாம் போலயே தோணுதுண்ணா எனக்கு. ஐய்யய்யோ! அப்படிலாம் பண்ணக்கூடாதும்மா. தப்பு. இப்பதான் பேசுனீங்க. தைரியம் சொன்னேன். கண்டிப்பா உங்களுக்கு எங்க அமைப்பு சார்பா கண்டிப்பா என்ன உதவி பண்ண முடியுமோ பண்றோம். அதிகாரிகளுடைய கவனத்துக்கு, அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். ஏம்மா அதுக்குள்ள இப்படி சொல்றீங்க? இல்லண்ணா எனக்கு உரிய நடவடிக்கை எதுவுமே இன்ன வரைக்குமே கிடைக்கலண்ணா. ஆ. இத்தனை மாசம் ஆகியும் நான் எந்த நடவடிக்கையுமே இல்லாம இருக்கேன். மனசு ரொம்ப எனக்கு வேதனையா இருக்குண்ணா. அப்படி செத்துரலாம் போல இருக்குண்ணா எனக்கு. ஐயோ! அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. வாழ்றதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கலண்ணா. நீங்க வாழ வேண்டிய பொண்ணு, படிச்ச பொண்ணு, பிஎட் படிச்சுட்டு இருக்க, 3 டிகிரி இதுக்கு முடிச்சிருக்க. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எனக்கு உரிய நடவடிக்கை வாங்கி கொடுங்கண்ணா. ஒரு கலெக்டர் மூலியமாவோ, ஒரு எஸ்பி மூலமாவோ எனக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை வாங்கி கொடுங்கண்ணா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. அது உங்க திருவாரூர் எஸ்பி, கலெக்டருக்கு திருவாரூர் எஸ்பி, திருவாரூர் கலெக்டர் கண்டிப்பா சிஎம் உடைய கவனத்துக்கு கொண்டு தமிழக போறோம். முதல்வர் ஐயாவோட கவனத்துக்கு எப்படியாச்சும் கொண்டுட்டு போய் எனக்கு ஒரு நல்ல ஒரு நீதி வாங்கி கொடுங்கண்ணா. சரிங்கம்மா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. நீங்க தப்பான முடிவுக்கெல்லாம் போயிறக்கூடாதும்மா. புரியுதுங்களா? தயவு செய்து தப்பான முடிவுக்கு போயிறாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, வயித்துல ஒரு சிசு வளர்ந்துட்டு இருக்கு. 6 மாசமா இருக்கிறீங்க. 6 மாத குழந்தை அது. அதனால தவறான முடிவுக்கு தயவு செய்து போயிறாதீங்க. உங்களுக்கு அம்பேத்கர் மக்களுக்கு எல்லா வகையிலயும் சப்போர்ட்டா இருந்து அம்பேத்கர் கண்டிப்பா மக்கள் இயக்க கட்சி சார்பா எனக்கு ஏதாவது ஒரு உரிய ஒரு நடவடிக்கை வாங்கி கொடுங்கண்ணா. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. ஒரு தைரியமா கல்லூரி இருங்க. மாணவிக்கு ஒரு இவ்வளோ ஒரு நீதி ஒண்ணு கிடைக்காம இப்படி ஒரு வேதனையோட நான் சொல்றேண்ணா. எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு நீதி வாங்கி கொடுங்கண்ணா. ஒரு சரிம்மா. பிஎட் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாணவிக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு கொடுமை நடக்குதுண்ணா. கண்டிப்பாம்மா. உண்மையாலும் வேதனையா இருக்கு. கண்டிப்பா எதுவும் தப்பான முடிவுக்கு போயிறாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள்ட்ட அழுத்தம் குடுத்து, ஃபோன்ல பேசி, நேர்லயும் வந்து பேசி, உங்களுக்கான தீர்வு ஏற்படுத்தும். கண்டிப்பா தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கண்டிப்பா போறோம்மா. தைரியமா இருங்கம்மா. சரியா? சரிங்கண்ணா. தப்பான முடிவுக்கு போயிறாதீங்க. சரிம்மா, சரிம்மா. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நன்றிண்ணா. சரிம்மா. நன்றிம்மா.